என் கையை அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ வெல்கம் பேக் டு டே 8 கான்ஃபிடன்ஸ் பில்டிங். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பண்டூரா என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ்ங்கிறத செல்ஃப் எஃபிகசி அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு சின்ன சின்ன அடியும் ஒரு சின்ன வெற்றியை கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற யாரை சொல்லணும்னா நான் என்னையே சொல்லுவேன். ஏன்னா நான் எம்பிஏ ஜாயின் பண்ணும்போது தடவையாக முன்னாடி நிற்க வச்சு பேச சொன்னாங்க. என் கையை அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. காலெல்லாம் அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு ஆட ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக கிளாஸில் செமினார்ஸ் எடுக்கிறது, ஃபேக்கல்ட்டி வெளியே கெஸ்ட் லெக்சர் போகும்போது அவங்க கூட போகிறது, அப்படி சின்ன சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்கிற ஹாலில் என்னால் நின்று கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுமானா எஸ், என்னால் பேச முடியும். இது வரைக்கும் பிஎன்ஐ மீட்டிங்ஸில் பேசியிருக்கேன், மற்ற காலேஜில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரே நாளில் பில்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. இந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண எம்பிஏல எனக்கு 2 வருஷம் தேவைப்பட்டுச்சு. சரி ப்ரோ, நான் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறேன், பீக்குக்கு போகிறேன்னு இன்றைக்கே பயங்கர மோட்டிவேஷனில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் மோட்டிவேஷன் இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் தோற்று தான் போவாங்க. ஏன்னா மோட்டிவேஷனுக்கு முன்னாடி டிசிப்ளின் ஒரு மேட்டர் இருக்குது. ஆன் அ டே 9 லெட்ஸ் டாக் அபவுட் டிசிப்ளின் வெர்சஸ் மோட்டிவேஷன்.